கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே நான் இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராதனைக்கு அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய தேசத்தினுடைய ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு ஏறக்குறைய 35 நாட்களுக்கு மேலாக நாம் நம்முடைய இல்லங்களிலே அடைபட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு காத்து கொண்டார். அவர் கிருபை நம்மோடு கூட இருந்தது, நம்மை நடத்தியது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவருடைய கருத்திலே நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களையும் நம்முடைய கையின் பிரயாசங்களையும் நாம் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் மையாகவே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்களை கொடுத்த இந்த புதிய வாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்திலே, இந்த புதிய வாரத்திலே இந்த காணொளி காட்சியின் மூலமாக ஆராதனையை நாங்கள் நடத்திட எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஆலயங்களிலே நாங்கள் கூடி வர முடியாவிட்டாலும் அங்கே எங்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து உங்களுடைய சத்தத்தை கேட்க, உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். நன்றியோடு போய் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் நல்ல ஆயனாக எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பாதையிலே எங்களை வழிகாட்டி நடத்தி மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட உமக்கு நாங்கள் சாட்சியாய் விளங்கிட கர்த்தர்களுக்கு அருள் புரிய முடியுமாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களோடு கூட வாரும். எங்களை காத்து எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Jesus
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11ஆம் வசனம் முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் ஒருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக, அவருடைய கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போவும் நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் ஆண்டுடைய வார்த்தைகள் நாம் தியானிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்கள் வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பிரியமான தேவஜனமே, இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் என்கிறதான ராஜா வருகிறார். அப்போது இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஆதரவாக யூதா ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் அந்த மோவாபின் ராஜாவுக்கு விரோதமாக இந்த 3 ராஜாக்களும் யுத்தத்திற்கு செல்கிறார்கள். செல்கிற வழியிலே வனாந்திரத்திலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. அப்போது அவர்கள் தண்ணீர் இல்லாதபடினாலே தாங்கள் மோவாபின் ராஜாவுக்கு கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம் என்று சொல்லி பயந்து அவர்கள் இந்த சூழ்நிலை நிமித்தம் தவிக்கிற போது எலிசா தீர்க்கதரிசியானவர் அவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் மழையையும் காற்றையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, மோவாபியரையும் அவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இது தேவனுக்கு அற்ப காரியம். இந்த சூழ்நிலையில நாம் பார்க்கும்போது நாமும் இவ்விதமான ஒரு சூழ்நிலை மத்தியில் தான் இப்போது இருக்கிறோம். அரசாங்கம் இன்னும் இந்த ஊரடங்கை 2 வாரங்கள் மே 17 வரைக்கும் நீட்டித்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த வைரஸின் தாக்கம் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே அதிகரித்து வருகிற சூழ்நிலையில ஊரடங்கும் இப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமான சூழ்நிலை மத்தியில் தான் அந்த நாட்களிலே இந்த சம்பவத்தின் பின்னணியை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் மோவாபிய ராஜா அவர்களுக்கு விரோதமாக வருகிறார். இன்னொரு பக்கம் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். தேவன் அவர்கள் பக்கத்தில் இருந்து, அவர்கள் பட்சத்தில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை மாத்திரம் கொடுத்தது இல்லாமல் யுத்தத்துக்கு விரோதமாய் வந்த இந்த ராஜாவையும் அவர் கையில் ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரியமான தேவஜனமே, நாமும் இவ்விதமான ஒரு சூழ்நிலை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த வைரஸின் தாக்கம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஊரடங்கின் காரணமாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, வருமானத்திற்கு வழி இல்லாத ஒரு நிலைமை.
எப்படி இன்னும் வருகிற நாட்களை சமாளிப்பது, குடும்பத்தை எப்படி நடத்துவது, தேவைகளை எப்படி சந்திப்பது, ஒருவேளை நமக்கு ஆகாரத்திற்கு குறைவில்லாமல் இருந்தாலும் மற்ற காரியங்கள், கடனை கட்ட வேண்டும், இஎம்ஐ கட்ட வேண்டும், இன்னும் பலவிதமான பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று சொல்லி நாம் ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமான தேவஜனமே, கர்த்தர் இந்த நாளை சொல்கிறார், இது அவருக்கு அற்ப காரியம். எது என்றால் தேவன் நமக்கு உதவி செய்வது. ஒருவேளை நமக்கு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வருமானங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தடைபட்டிருக்கலாம், வீட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் திகைத்து கொண்டு பயந்து கொண்டு கலங்கி கொண்டு நாம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் எதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை வெகு சீக்கிரமாய் அவர் விடுவிப்பார். இந்த வைரஸின் தாக்கு நம்மை விட்டு சீக்கிரமாய் அகன்று போகும். அதற்காக நாம் ஜெபிப்போம், விசுவாசிப்போம். அது மாத்திரமல்ல, வழக்கமான சூழ்நிலைகள் வரும், நாம் மீண்டும் நம்முடைய காரியங்கள் நாம் செய்வோம், வேலைக்கு போவோம், வியாபாரத்தை கவனிப்போம், ஊழியங்களை கவனிப்போம். கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து இந்த நமக்கு அற்புதமாய் செய்வார் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்வோம், விசுவாசம் கொள்வோம். ஆண்டவர் எவ்விதமாய் தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அந்த நாளிலே தம்முடைய மக்களை அவர் தேற்றினாரோ, உற்சாகப்படுத்தினாரோ, தைரியப்படுத்தினாரோ, இந்த நாளிலும் அதே வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு அவர் உதவி செய்வார். சீக்கிரமாய் இந்த பிரச்சனைகளிலிருந்து, இந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர் நம்மை மாற்றி மீண்டும் நாம் தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து கலிகூறும்படி, அவருடைய ஆலயத்திலே நாம் எல்லாரும் கூடி தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு வழிவகை செய்வார். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து நாம் ஆண்டுடைய காரியங்களை அதிகமாய் செலவிடுவோம். அது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார். ஆகையினால் நாம் தைரியமாய் இருப்போம். எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நமக்காய் அவர் யுத்தங்களை மேற்கொள்வார், நமக்காய் காரியங்களை செய்வார். ஆகையினால் நாம் தைரியத்தோடு இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வாராக. ஆமென்.
நாம் மீண்டும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 23 எடுத்துக்கொள்வோம். இந்த 23ஆம் சங்கீதத்தில் கடந்த வாரத்தில் தியான செய்தியாக 3 முக்கியமான காரியங்களை, சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எப்படி மேய்ப்பராக செயல்படுகிறார் என்று நாம் 3 காரியங்களை பார்த்தோம். தாவீது தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய மகனாகிய அப்சலோம் தனக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யபாரத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற சூழ்நிலையிலே அங்கு ஒரு கூட்ட மக்களை தாவீதுக்கு எதிராக அவன் திரட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த காலத்திலே தாவீது அங்குமெங்குமாக ஓடி ஒளியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, தனிமையின் வேளையிலே, தத்தளிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து இந்த சங்கீதத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று எழுதினதினால் இன்றைக்கும் இது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்முடைய எல்லா சூழ்நிலைக்கும் இந்த சங்கீதம் போதுமானதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பன் என்று சொல்லி 3 காரியங்களை நான் உங்களோடு கூட கடந்த வாரத்திலே பகிர்ந்து கொண்டேன். அவர் பாசமிகுந்த மெய்ப்பன், பாசமிக்க மெய்ப்பன். அவர் லார்ட் இஸ் த பேஷனேட் ஷெப்பர்ட். அவர் மிகவும் பாசமுள்ளவர். அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மோடு கூட உறவு கொள்கிறவர், நம்மோடு கூட அவர் இருந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர் என்று நாம் பார்த்தோம். 2வது நாம் பார்த்தோம், நம்முடைய மேய்ப்பன் அவர் பராமரிக்கும் மேய்ப்பன். The Lord is my provider. He is a providing shepherd. அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியவர் என்று நாம் பார்த்தோம். 3வதாக நாம் கற்றுக்கொண்ட காரியம், அவர் பாதை காட்டும் மேய்ப்பன். He is the path showing shepherd. அவர் நமக்கு நீதியின் பாதையை, நல்வழியை காட்டி நம்மை நடத்துகிறார். அவரை நம்பி நாம் செல்லலாம். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆடுகளாக, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் காட்டும் வழிகளை நாம் செல்லும் போது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, அதில் சமாதானம் உண்டு, நன்மைகள் உண்டு, அதில் நமக்கு உயர்வுகள் உண்டு என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். அந்த மேய்ப்பனை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க கடவுள் இந்த வாரத்திலும் உதவி செய்வாராக. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அப்படியாக இந்த வாரத்திலே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து நாம் நம்முடைய செய்தியை தியானிப்போம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக தொடர்ந்து நாம் வேத புத்தகங்களோடு கூட இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட, பயனடைய ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கட்டளையிடுவாராக. தொடர்ந்து நாம் செய்தியை பார்ப்போம். 4வது வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் 4வதாக இங்கு அவர் எப்படிப்பட்டவராய் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், பயம் நீக்கும் மேய்ப்பன். அவர் நம்முடைய எல்லா பயத்துக்கும், நம்முடைய எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காத்துக் கொள்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். He is the peril removing shepherd. எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நம்மை நீக்குகின்ற, நம்மை ஆசீர்வாதமாக நடத்துகின்ற மேய்ப்பன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரும், கஷ்டமான சூழ்நிலை வரும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட்ட போது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கர்த்தர் அந்த எபிரேய வாலிபர்களோடு கூட இருந்தார் என்று நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். எவ்வளவு ஆச்சரியம் இல்லையா? 3 பேர் தான் அங்கு அக்கினி சூளையிலே எறியப்பட்டார்கள். 4வது நபராக அந்த நல்ல மேய்ப்பன் அந்த சூழ்நிலையிலே அவர்களோடு கூட
இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தானியேலை சிங்க கவியிலே சிங்கங்கள் மத்தியிலே அவனை எறிந்தபோது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார், பாதுகாத்தார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பயம் நீக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். அவருடைய சமாதானம் நமக்கு உண்டு. அவருடைய பிரசன்னம் நமக்கு எப்போதும் அங்கு உண்டு. அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போதும் உண்டு. அவருடைய கோல், அவருடைய தடி நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த நாட்களிலே மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நடத்தும் போது அங்கே 2 காரியங்களை வைத்திருப்பார். ஒன்று கோல். அந்த கோலை அவர் வைத்து என்ன செய்வார்? அந்த ஆடுகளை வழி நடத்துவார். அதுகளுக்கு ஏதாவது தேவை என்று சொன்னால் மரக்கிளைகளை அவர் அந்த கோலின் மூலமாக அங்கு இழுத்து அதில் உள்ள இலைகளை பறித்து அங்கே ஆடுகளுக்கு ஆகாரமாக கொடுப்பார். இது அவருடைய பராமரிப்பு தன்மையை காட்டுகிறது. அவர் எவ்வளவு பாசம் மிகுந்த மேய்ப்பன் என்பதை அது காட்டுகிறது. அவருடைய கோல் அந்த ஆடுகளை தேற்றக்கூடியதாக, அந்த தேவையான நேரத்தில் அவர்களுக்கு அந்த மேய்ப்பன் போதுமானவராக இருக்கக்கூடியதாக அங்கு அந்த கோலானது சித்தரிக்கப்படுகிறது. தடி என்பது எதை காட்டுகிறது என்றால், ஆபத்தான மிருகங்கள், கொடுமையான மிருகங்கள் இந்த ஆடுகளை தாக்கும் போது, பொதுவாக ஆடுகள் பாதுகாப்பற்றது, டிஃபென்ஸ்லெஸ் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த ஆடுக்கு அந்த பாதுகாப்பை கொடுப்பதற்காக மேய்ப்பன் தடிகளை எடுத்து அங்கு அச்சுறுத்துகின்ற, ஆடுகளை தாக்குதல் நடத்துகின்ற அந்த சூழ்நிலைகளிலே அந்த மிருகங்களை அடித்து விரட்டுவார். அதுதான் அந்த தடியினுடைய முக்கியமான வேலை. அப்போ அந்த ஆடுகளுடைய எல்லா காரியங்களையும் பராமரிக்கின்ற காரியங்களை அறிந்து ஆடுகளுக்கு உதவி செய்யக்கூடியதற்கு கோல் காணப்படுகிறது. மிருகங்களிலிருந்து, ஆடுகளை தாக்குகின்ற மிருகங்களிலிருந்து ஆடுகளை காப்பாற்றிக் கொள்வதற்கு தடியை மேய்ப்பர் பயன்படுத்துகின்றார். எவ்வளவு அருமையான ஒரு சித்தரிப்பு இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மை குறித்து கரிசனை உடையவர். அவர் நல்ல மேய்ப்பன், அவர் பெரிய மேய்ப்பன், அவர் பிரதான மேய்ப்பன். அவர் நமக்கு பயம் நீக்கும் மேய்ப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 5வது வசனத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று சொன்னால், ஆடுகளுக்கு முன்னாடி ஏதோ டேபிளை மேஜையை போட்டு அங்கு மேய்ப்பன் சாப்பாடு போடுறார் என்ற அர்த்தம் அல்ல. பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், சமவெளியிலே அவைகளை நிறுத்தி அவர்களை படுக்க வைத்து அமர வைத்து அந்த ஆடுகளுக்கு அவர் உணவை கொடுக்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று வாசிக்கின்றார். குட்டி தம்பி அவங்களுடைய வீட்டிலே சில விருந்தாளிகள் வந்திருந்தார்கள். அன்றைக்கு மதிய உணவுக்காக எல்லோரும் அங்கு டைனிங் டேபிளுக்கு முன்பாக அமர்ந்திருந்தார்கள். அந்த தம்பியினுடைய அப்பா எல்லாரும் அமர்ந்திருந்து சாப்பிடுகின்ற வேளையில் அந்த பையனை பார்த்து, நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லிவிட்டார். அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதுவரைக்கும் அவன் சாப்பாட்டுக்கு முன்பாக, உணவு அருந்துவதற்கு முன்பாக ஜெபித்ததே கிடையாது. ஆனால் அந்த வேளையில் அவனுக்கு என்ன செய்வது தெரியாமல், சரி அப்பா நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் என்று அவன் ஜெபம் பண்ணினான். ஜெபம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை என்னவென்றால், அங்கு ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காக நன்றி. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை இப்போது நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அவன் ஜெபித்தானாம்.
அருமையானவர்களே, ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி என்று சொன்னால் பெற்றோர்களை குறித்து சொல்லவில்லை. நமக்கு எதிராக செயல்படுகின்ற தீமையான சக்திகள், உலகம், மாம்சம், பிசாசு ஆகிய சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை பிரதான மேய்ப்பன், அங்கு பெரிய மேய்ப்பன், இந்த நல்ல மேய்ப்பன் இந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே தான் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்திருக்கிறீர் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பன் என்று சொன்னால், பதவி அளிக்கும் மேய்ப்பன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆடுகளை அது பகல் நேரங்களிலெல்லாம் மேய்த்து விட்டு மேய்ப்பன் அந்த மந்தையில கொண்டு அடைக்கின்ற சூழ்நிலையில் அந்த வாசலில் நின்று கொண்டு ஒவ்வொரு ஆட்டையும் சோதித்து பார்ப்பான். பார்த்து அதுக்கு காயம் பட்டிருக்கிறதா, அடிபட்டிருக்கிறதா, ஏதாவது அடிபட்டிருந்தா அந்த காயத்தின் மேலே அவன் எண்ணெயை ஊற்றி மருந்து மாதிரி தடவி அங்கே அனுப்புவான். அதைத்தான் அங்கே ஒரு காட்சியாக இங்கு தாவீது விவரித்து காட்டுகின்றார். என்னுடைய காயங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய அந்த காயப்பட்ட கரத்தினால் தொட்டு அவருடைய அபிஷேகத்தினால் என்னை அபிஷேகம் பண்ணி என்னை சுகப்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார், என் மேல் அக்கறை உடையவராக இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் அவர் சித்தரித்து காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆக he is the promoting shepherd. அவர் நமக்கு பதவி உயர்வுகளை கொடுக்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை கனம் பண்ணுகிறவர் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். கடைசியாக 6வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். He is the promise keeping shepherd. அவர் பரலோகம் சேர்க்கும் மேய்ப்பன். அவர் பானியில நம்ம விட்டுட்டு போக மாட்டாரு, கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், அதுவரைக்கும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும் என்று நாம் இந்த பகுதியில் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள், அவருடைய வழியை பின்பற்றுகிறவர்கள், கர்த்தரை மேய்ப்பனாக பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த உலகம் மட்டுமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு காரியத்துக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு காரியத்துக்கும் உள்ள ரொம்ப வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் அங்கு ஆடுகள் தங்களுடைய உயிரை கொடுத்தது பலிக்காக, மனிதனுடைய ரட்சிப்புக்காக, மனிதனுடைய பாவ நிவாரணத்துக்காக ஆடுகள் உயிரை கொடுத்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் அவர் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அங்கு ஆடுகள் உயிரை கொடுத்தது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில மேய்ப்பன் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார். அந்த பிரதான மேய்ப்பனை, பெரிய மேய்ப்பனை, நல்ல மேய்ப்பனை நாம் பரலோகத்தில் நிச்சயமாக ஒரு நாள் சந்திப்போம். அந்த பெரிய நம்பிக்கையோடு கூட நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நாம் தைரியமாக நம்ப முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த மேய்ப்பன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? முதலாவதாக அவர் பாசம் மிகுந்த மேய்ப்பனாக இருக்கிறார். இரண்டாவதாக பராமரிக்கும் மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். மூன்றாவதாக பாதை காட்டும் மேய்ப்பன். நான்காவது பார்த்தோம் பயம் நீக்கும் மேய்ப்பன். ஐந்தாவதாக பதவி தரும் மேய்ப்பன். கடைசியாக பரலோகம் சேர்க்கும் மேய்ப்பன். பரலோகத்திலே நித்தியத்திலே நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய மேய்ப்பன் இந்த மேய்ப்பன் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் நடந்தது, கிறிஸ்தவ கூட்டம். அந்த கூட்டத்திலே சிறப்பு விருந்தினராக ஒரு பெரிய மாபெரும் புகழ்பெற்ற ஒரு நடிகர் உட்கார்ந்திருந்தார். அவர் பக்கத்திலே அநேக பெரியவர்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அநேக
பிரமுகர்கள் அந்த இடத்துல அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள், இப்போது உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், சங்கீதம் 23 யாராவது 2 பேர் கரெக்டாக வாசிக்க வேண்டும், தவறு இல்லாமல் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு அறிவிப்பு கொடுத்தார். அப்படி சிறப்பாக வாசிக்கிறவர்களுக்கு பரிசு உண்டு என்று சொன்னார். அப்போ முதலாவதாக ஒரு வயதானவர், ஒரு பெரியவர், அவர் எழுந்து 23ஆம் சங்கீதத்தை வாசித்தார். அவரால் சரியாக வாசிக்க முடியவில்லை. அங்கு அவருடைய உச்சரிப்பு எல்லாம் சரியாக இல்லை. அவர் அங்கங்கே சில தப்புகளை போட்டார், தவறுகளை அவர் அங்கு போட்டார். சரியாக வாசிக்க முடியாமல் எப்படியோ வாசித்து கடைசியில் முடித்து விட்டார். இப்போது இன்னொருவர் வாசிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த அழைக்கப்பட்டிருந்த விருந்தினராக காணப்பட்ட அந்த நடிகர், அவர் சிறப்பு விருந்தினர், அவர் வந்தார். நான் வாசிக்கிறேன் என்று முன்பாக வந்து சங்கீதம் 23 வாசித்தார். கடகட என்று வாசித்தார், அருமையாக வாசித்தார். உச்சரிப்புகள் எல்லாம் அருமையாக இருந்தது. அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் அவர் வாசித்து முடித்தவுடனே எல்லாரும் கரங்களை தட்டி, இவ்வளவு அருமையான ஒரு வாசிப்பை திருச்சபையில் கூட நாங்கள் கேட்டதில்லை, யார் அப்படி வாசித்ததை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லி அவரை பாராட்டினார்கள். ஆனால் அந்த கூட்டத்தை நடத்தின அந்த அருமையான மனிதர், அந்த நபர் அங்கு அந்த முடிவை சொல்லும்போது சொன்னார், இந்த 2 பேரிலே சிறப்பாக வாசித்தவர் யார் என்று சொன்னால் அங்கு இந்த நடிகர் தான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அங்கு தப்பு இல்லாமல் சிறப்பாக வாசித்த அந்த நபருக்கு சங்கீதம் மட்டும்தான் தெரிந்திருந்தது. ஆனால் அவர்களோடு கூட 23ஆம் சங்கீதத்தை வாசித்தவருக்கு அவருக்கு மெய்ப்பனையும் அவர் அறிந்திருந்தார் என்று சொன்னார். நாம் சங்கீதத்தை மட்டும் அறிந்திருந்தால் போதாது, அந்த சங்கீதத்தில் உள்ள மெய்ப்பனை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. யூ மே நோ த சாங், but do you know the shepherd? நீங்கள் சங்கீதத்தை ஒருவேளை அறிந்திருக்கலாம், 23ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லலாம், அதில் ஒன்றும் பெருமை இல்லை, மேன்மை இல்லை. எல்லாரும் சொல்ல முடியும், அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க, நடிகர்களும் சொல்லுவார்கள், எல்லாரும் மனப்பாடமாக படித்து சொல்லிடலாம். ஆனால் இந்த சங்கீதத்தில் காணப்படுகின்ற, அங்கு காட்டப்படுகின்ற, சித்தரிக்கப்படுகிற இந்த மெய்ப்பனை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். அன்புக்குரியவர்களே, இந்த காலவெளிகளே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எப்படிப்பட்ட இந்த மெய்ப்பன்? இவர் பெரிய அருமையான மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். இவர் பெரிய மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன். அவர் மறுபடியும் வரப்போகிறார். நமக்கு பிரதிபலனை கொடுக்க அவர் வர காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே இந்த நல்ல மெய்ப்பனை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதைகளிலே நாம் நடக்க, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் நமக்கு எல்லா கிருபைகளையும் இரக்கங்களையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை
சபைக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள், இந்த புதிய மாதத்துக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் இந்த கொரோனாவினுடைய தாக்குதலிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். நம்முடைய ஆராதனைகள் தடைபடாமல் நடக்க வேண்டும். ஊழியர்கள் நடைபெற வேண்டும். இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவரும் நல்லபடியாக, சுகமாக, சந்தோஷமாக, சமாதானமாக வருகிற நாட்களிலே அவர்கள் காணப்பட கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்திலும் உங்களுடைய கஷ்டத்தின் மத்தியிலே, இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு முன்வர உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகளை ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக நீங்கள் செலுத்தலாம். நேரடியாகவும் வந்து என்னிடத்தில் நீங்கள் கொடுத்து உங்களுடைய பங்கை நீங்கள் உற்சாகமாக செலுத்தும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஊரடங்கு இன்னும் தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாக இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்க பெரிய ஒரு மகிழ்ச்சியை கட்டளையிட்டு ஆண்டவரை நாம் எல்லாரும் சேர்ந்து துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அவர் உருவாக்குவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட நாம் நல்லதை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம். நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இந்த மாதத்திலே எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக தொடர்ந்து இருந்து உடைய ஜீவ பாதைகளை எங்களை நடத்தும். எங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நீர் சந்தியும். நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பன், எங்களுடைய பெரிய மேய்ப்பன், எங்களுடைய பிரதான மேய்ப்பன். நீர் ஒருவரே எங்களை அறிந்தவர், எங்களை குறித்து அக்கறை உடையவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்னவர். எங்களை நித்திய பாதையிலே, ஜீவ வழியிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் இந்த மாதத்தையும் இந்த புதிய வாரத்தையும் எங்களையும் உங்களுடைய அன்பின் கரத்திலே கையெழுத்தி செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த புதிய மாதம் எங்களுக்கு மெய்யாகவே நாங்கள் நன்மைகளை பெற்று மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் மக்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாதமாக அமையட்டும் சாமி. மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னது போல நீர் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் காரியங்களை வாய்க்க பண்ணும். எங்களை ஆசீர்வதியும் சுவாமி. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் தீர்க்காயுசும் எங்களை தொடரட்டும் சுவாமி. நல்ல வருமானங்களை கட்டளையிடும், ஆரோக்கியத்தை தான் எங்களை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கிய ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடு கூட இன்னும் மீண்டும் சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.